சரி, இந்த கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்? டைப் ஒன்று தாயா, ஆனால் 2 மாடல். ஏன் அந்த 2 மாடல்? இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, இங்கே வந்து பாருங்க 11லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாடலில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அடுத்து. ஓகே, இது நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை. ஆக்சுவலாக இதுக்கு பேர் ஸ்கேல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கிளாஸில். இது ஒரு ஸ்கேல், சரிங்களா? இது ஒரு ஸ்கேல். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் எடுத்து பார்த்துருக்கீங்களா? 1லேருந்து ஆரம்பித்து 15 சென்டிமீட்டர் வரை ஸ்கேல் இருக்கும். இல்லை 1, 2ன்னு போய் அப்படியே இது வரை இருக்கும், 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும். நார்மலாக கண்ணாடி ஸ்கேலு, மர ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, உடனில் யூஸ் பண்ணுவோம், கிளாஸில் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி ஸ்கேல் எல்லாமே 1ல் ஆரம்பித்து 30 வரை இருக்கும், 1ல் ஆரம்பித்து 15 வரை இருக்கும். இப்போ என்னோட யூஸுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வேணும். அந்த ஸ்கேலு 16லேருந்து எனக்கு வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16லேருந்து ஆரம்பித்து 30 வரை எனக்கு ஒரு ஸ்கேல் வேணும். இப்படி ஒரு ஸ்கேல் எனக்கு தேவைப்படுது. நான் இப்போ என்ன பண்ணலாம்? கடையில் போய் கேட்குறேன். கடையில் கேட்டால் எனக்கு 1லேருந்து தான் ஸ்கேல் இருக்குது, இதுலேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேவைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை வாங்குறேன். நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை வாங்குறேன். இதில் வாங்கிட்டு இதில் 15 எனக்கு தேவையே கிடையாது. இந்த 15 வேணாம். இந்த 15 உடச்சி கீழே போட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் கான்செப்ட். இதைத்தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருந்தா இருக்குது? 1லேருந்து கொடுத்தா தான் ஃபார்முலா இருக்குது. ஆனால் 1 எனக்கு தேவையா? தேவை கிடையாது. எனக்கு தேவை என்னது? 11லேருந்து எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1லேருந்து வாங்குறேன் ஃபஸ்ட்டு. 1, 2 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 20 வரை நான் வாங்கிட்டேன். இப்போ இதில் எனக்கு தேவையில்லாதது எது? மைனஸ். தேவையில்லாத எது அப்படின்னு எடுக்கிறப்போ இதிலிருந்து 10 வரை நம்மகிட்ட இல்லை இங்கே 10 வரை தேவையில்லை. அப்போது 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு 10. இப்போ ரெண்டுக்குமே ஃபார்முலா இருக்கா? 1லேருந்து ஆரம்பித்தாலே நார்மல் ஃபார்முலா தான். இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 20 இருக்குது, இங்கே எண்ணுக்கு பதிலாக 10 இருக்குது. ஃபார்முலா நம்ம கையில் இருக்குது. இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 20 × 21 டிவைடட் பை என்ன இருக்குது? 2. என்ன ஃபார்முலா? மைனஸ். இங்கே என்ன இருக்குது? 10 × 11/2. ஓகேவா? நடுவில் என்ன பண்ணணும்? மைனஸ். ஏன்னா தேவையில்லாது, அதை கழிக்கணும்ல. இப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 2s are 2, 10 2s are 20, 1 2s are 2, 5 2s are 10. சரிங்களா? 10 × 21 210 மைனஸ் 5 × 11 55. இப்போ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 155 155.